அன்னியூர் என்னும் சிவத்தலம் இப்போது அன்னூர் என மருவி வழங்குகிறது. இவ்வூர் கோவைக்கு வடக்கே சத்தியமங்கலம் செல்லும் பெருவழியில் 34 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கொங்கு நாட்டு அன்னூரில் இறைவன் பெயர் மன்னீஸ்வரர் என்றும் அம்மையின் பெயர் அருந்தவச் செல்வி என்றும் வழங்கப்படுகிறது. தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் இத்தலத்திற்கு தல புராணம் இயற்றியுள்ளார்கள். தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் சிரவை ஆதீனத்தின் 2ஆம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கியவர். சுவாமிகளை கொங்கு நாட்டு கச்சியப்ப முனிவர் என்றும் மக்கள் அன்போடு அழைப்பர். சுவாமிகள் இத்தலத்திற்கு தோத்திரமாக விநாயகர் துதி, மன்னீசர் பதிகம், திருப்புகழ், தபோதக சுந்தரி பதிகம், வரதராஜ பெருமாள் பதிகம், முருகப்பெருமான் திருப்புகழ் என 41 பாடல்களை இயற்றியுள்ளார். அன்னியூர் தலபுராணம் பாயிரத்தை உள்ளிட்ட 10 படலங்களையும் 400 விருத்தங்களையும் கொண்டது. நாட்டுப்படலம், நகரப்படலத்தில் அன்னியூரின் சிறப்பு, பிரம்மதேவன் பூசித்த படலம், வியாசமுனிவர் பூசித்த படலம், மார்க்கண்டேயர் பூசித்த படலம், மூர்த்தி மகிமை படலம், சேரன் பணிசை படலம், வேடன் கதிபெரு படலம், தலோத்தாரண படலம் என 10 படலங்களை கொண்டு இப்பதிகமானது இத்தலபுராணமானது அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வேடன் கதிபெரு படலத்தில் சுவாமிகள் இறை வழிபாடு என்ற பெயரிலும் கொடைபுலை கூடாது என்பதை ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் வலியுறுத்துகின்றார். இத்தலத்திற்கு 21/6/1937 ஆண்டு அன்று குடமுழுக்கு விழாவானது நிகழ்ந்தது. சுவாமிகள் இயற்றிய இப்புராணமானது இலக்கிய சிறப்பும் சமய சிறப்பும் பெற்று துளங்குகிறது. கொல்லாமை, தூய உணவின் சிறப்பு, ஆலய அமைப்பு, குடமுழுக்கு நிகழ்ச்சி, முன் கோயில் திருப்பணி செய்தவர்களை பற்றிய குறிப்புகள், பக்தியின் பெருமை, தவத்தின் சிறப்பு போன்ற பல அரிய செய்திகளை இத்தலபுராண வாயிலாக அறிய முடிகிறது. அன்னி நகர் மன்னிலிங்க பெருமானே என்பது மகுடமாக இப்புராணத்துக்கு அமைந்துள்ளது. சொல்லவனே, பொருளவனே, துணையவனே, யாதொன்றும் அல்லவனே, ஆனவனே, அனைத்து உயிர்க்கும் இன்பு அளிக்கும் நல்லவனே, ஆனந்த நாடகனே, எல்லாம் செய் வல்லவனே, அன்னி நகர் மன்னிலங்க பெருமானே என்று சுவாமிகள் இறைவனை பற்றி சிந்தித்து அவன் திருப்பதம் வணங்கி இத்தலத்திற்கு இத்தலபுராணத்தை இயற்றியுள்ளார். அத்தகைய திருத்தலத்தில் இன்று நடைபெற்ற அருந்தவச் செல்வி உடனவர் அருள்மிகு மன்னீஸ்வரர் பெருமானுக்கு நடைபெற்ற திருமண உற்சவ விழாவானது மிக சீரும் சிறப்புமாக குருமகா சன்னிதானங்கள் தலைமையில் நடைபெற்றது.